ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். இன்று கார்த்திகை மாதம் 8ஆம் நாள் நவம்பர் 23 சனிக்கிழமை, அஷ்டமி திதி, பைரவர் வழிபாடு. இது மிக மிக அற்புதமான நாள் இன்னைக்கு. ஓகேங்களா? எல்லா நாளும் அற்புதமான நாள் தான், சரிங்களா? இருந்தாலுமே சில நாட்கள் மிக மிக அற்புதமான நாளாக வரும். இன்று சனிக்கிழமை, ஓகேங்களா? அது மட்டும் இல்லைங்க, இந்த கார்த்திகை மாதத்துல தான் பாத்தீங்கன்னா பைரவருடைய அவதார தினம் இன்னைக்கு. இந்த கார்த்திகை மாதத்துல தான் அஷ்டமி திதியில பைரவர் அவதாரம் பண்ற தினம், அவதாரம் செய்த தினம் இன்னைக்கு தான். அப்போ இதுல என்ன மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, காளி தேவியினுடைய அந்த மகிஷாசுரன் வதம்லாம் நடக்குது இல்லையா? இது மாதிரியான சில விஷயங்கள், வதங்கள் நடக்கும் போது அந்த அசுரனுடைய மற்ற சேனைகள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா திசைகளிலும் இருந்து பலவிதமான தாக்குதல்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாய தாக்குதல்கள் சொல்லுவாங்க. கண்களுக்கு புறப்படாத ஒரு தாக்குதல்கள், இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அப்போ அதே மாதிரி தாக்குதல்கள் தான் நம்ம கண்ணுக்கு தெரிந்த தாக்குதல்கள்லாம் பரவாயில்ல, கண்ணுக்கு தெரியாத தாக்குதல்களா இருக்கும்போது அது பார்த்தீங்கன்னா தெய்வங்களா இருந்தாலுமே அவங்களுக்கு அதற்கான ஒரு எனர்ஜி செலவு பண்ணும் இல்லையா? இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, சிவபெருமான் தன்னுடைய ரூபங்களா பைரவரை 8 திக்குகளையும் ஆளக்கூடிய பைரவரை அனுப்புறாருங்க. அப்போ இந்த பைரவர்கள் தான் பார்த்தீங்கன்னா 8 திக்குகளுமே நின்று இந்த அதாவது இந்த யுத்தம் நடக்குது இல்லைங்களா, இதுக்கு மிகப்பெரிய பாதுகாவலா நிற்கிறாங்க பைரவர்கள். அப்போ அது பைரவர் பார்த்தீங்கன்னா கால பைரவர், அசிதாங்க பைரவர், அப்புறம் சொர்ண ஆகர்ஷண பைரவர், இப்படி பைரவருடைய தோற்றங்கள் ரொம்ப இருக்கு. அப்போ பைரவர் ஒரு காவல் தெய்வம் மாதிரி தான். எதனால சிவன் கோவில்ல பைரவர் வச்சிருக்காங்கன்னா, அந்த சிவன் கோவில்ல பூட்டிட்டு சாவியை கூட பைரவருடைய காலடியில வச்சுட்டு போவாங்க. எதனால அப்படின்னா பைரவர் ஒரு காவல் தெய்வம், சரிங்களா? அப்போ மிகப்பெரிய அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு. இதை விட சனிக்கிழமை நாள் வருதுங்க. இன்னைக்கு சனிக்கிழமை தான் பாத்தீங்கன்னா சனி பகவானுக்கு குரு யார் அப்படின்னா பைரவர் தான். அப்போ இன்று வழிபாடு செய்வது, அதாவது தேய்பிறை அஷ்டமி இன்னைக்கு இந்த பைரவர் வழிபாடு மிக 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 அற்புதம். ரொம்ப வருஷமா நான் பைரவர் வழிபாடு பண்ணோம், நான் போக முடியாம இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு கஷ்டப்படுறீங்களா? இன்னைக்கு பைரவர் வழிபாடு பண்ணுங்க, அது செஞ்சு பாருங்க. அப்படி செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக அற்புதம். வாழ்க்கையில பெரிய லெவல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில, வியாபாரத்துல இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்களா, ரொம்ப ஒரு முன்னேற்றமே இல்லாத ஒரு நிலைமையில இருக்கீங்களா, பைரவர் வழிபாடு பண்ணுங்க. அப்புறம் ஸ்கின் சம்பந்தமான சின்ன ஏதாவது பிரச்சனை, ஸ்கின்ல ஒரு அரிப்பு இருந்துகிட்டே இருக்கு, ஏதாவது ஒரு தொலை இருந்துகிட்டே இருக்கு இப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்போ இன்று மாலை நடைபெறக்கூடிய அந்த பைரவர் அபிஷேகம் நடக்குது இல்லையா, அந்த பைரவர் அபிஷேகத்துக்கு புனுகும் ஜவ்வாதும் வாங்கி கொடுங்க. ஓகேங்களா? அபிஷேகம் முடிஞ்ச உடனே பைரவருடைய உடம்பு முழுக்களுமே அந்த புனுகு, அந்த ஜவ்வாது இதெல்லாமே பூசி வைப்பாங்க. அப்போ அந்த மனமாக இருக்கக்கூடிய அந்த விஷயம் நமக்கு இருக்கக்கூடிய அந்த அதாவது உடல் சார்ந்த, ஸ்கின் சார்ந்த இந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துடும். ஓகேங்களா? இது மிக மிக நல்லது. அதே டைம் பார்த்தீங்கன்னா தொழில கடன்கள் இருந்துகிட்டே இருக்குங்க, இந்த பிரச்சனைலாம் தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, பூசணிக்காய் வாங்கிக்கங்க. ஒரு குட்டியா ஒரு பூசணிக்காய் வாங்குங்க. அந்த பூசணிக்காவை கட் பண்ணுங்க, 2 கட் பண்ணுங்க. உள்ள இருக்கிற அந்த சதைப்பகுதி எல்லாத்தையுமே ரெண்டு எதுவுமே எடுத்துங்க. அப்போ 2 கிண்ணங்களா வந்துடும் பூசணிக்காய். அந்த பூசணிக்காவை ஃபுல்லா இருக்கிற அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றுங்க. நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். ஓகேங்களா? நல்லெண்ணெய் வாங்கிக்கோங்க. அந்த இதுல அந்த வாசனை நல்லெண்ணெய் அப்படிலாம் விற்பாங்க இல்லைங்களா, தயவு செய்து அதெல்லாம் வாங்கவே வாங்காதீங்க. நல்ல செக்கு எண்ணெய், அதாவது நம்மளுடைய சாப்பாட்டுக்கு நம்ம போட்டுக்கோம் இல்லையா, அந்த நல்லெண்ணெய் தான் மிக மிக அற்புதம். ஓகேங்களா? அதான் பியூரா இருக்கும். அந்த செக்கு எண்ணெய் வாங்கிக்கோங்க. அந்த நல்லெண்ணெய் ஊற்றி அந்த 2 பூசணிக்காயில தீபத்துல அந்த தீபத்துல என்ன பண்ணோம்னா, சிகப்பு கலர் துணியில 27 மிளகு, ஒவ்வொரு துணியிலையும் பார்த்தீங்கன்னா 27 மிளகு வச்சு அப்படி கட்டினீங்க அப்படின்னா சிகப்பு நூலால கட்டிடுங்க. இது மாதிரி இது 227 வச்சுக்கோங்க. அந்த 27 மிளகு எதுக்குன்னா, 27 தான் பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்கள், சரிங்களா? 27 நட்சத்திரங்கள் வருது இல்லையா, 27 நட்சத்திரங்கள்ல நம்மளுடைய நட்சத்திரம் எதுவாக இருந்தாலும் சரி, அதற்கான ஒரு மிளகு தான் ஒவ்வொரு மிளகா அதில் போடுறது. 27 2 முட்டையை கட்டிட்டோம், சிகப்பு துணியில சிகப்பு நூலால கட்டிட்டோம். இப்போ இது அப்படியே அந்த பூசணிக்காய்க்குள்ள வச்சிருங்க, நல்லெண்ணெய் ஊற்றி ரெடி பண்ணி வச்சிருங்க. பைரவருக்கு பாத்தீங்கன்னா நீங்க இந்த புனுகு ஜவ்வாது வாங்கி கொடுக்குறீங்க. இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, ராகு கேது தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஜாதகத்தை பார்த்து ராகு கேது தோஷம்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பைரவருக்கு வடை மாலையை நீங்க சாப்பிடுங்க, மிக மிக சிறப்பு. அப்புறம் பாத்தீங்கன்னா கல்வியில முன்னேற்றம் வேணுமா, நீங்க முந்திரி மாலை, முந்திரியை கோத்து ஒரு 48 முந்திரிகள் முழு முந்திரியா இருக்கணும், அதை முந்திரியை கோத்து அந்த முந்திரியை அபிஷேகத்துக்கு அப்புறம் அங்க நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அவங்க முந்திரி மாலையா போட்டுருவாங்க.
அப்புறம் ஏலக்காய், உங்களுடைய புகழ் பரவணுமா? ஏலக்காய் வந்து மனம் தானே, வாசனை தானே, அந்த வாசனை வந்து பரவணும். அப்போ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஏலக்காய் மாலை, ஏலக்காய் மாலை வந்து 108 போடலாம், 48 போடலாம், உங்களுடைய வசதிக்கு எப்படியோ 24 கூட போடலாங்க. ஓகேங்களா? அதை பத்தி தவறே கிடையாது. இதுக்காக தெய்வம் வந்து நம்மளை வந்து இவன் என்ன இவன் இவ்வளவு கம்மியா போறான் அப்படின்னு நினைக்கவே நினைக்காது. நாம மனமுவந்து ஒரு ஏலக்காய் கொடுத்தா கூட சரிதான், அதை அவ்வளவு அற்புதமா ஏத்துக்குவார் பைரவர். அப்போ இன்று சனிக்கிழமை நாள்ல வந்து நீங்க கவனமா இருந்துக்கோங்க. அந்த அபிஷேகங்கள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த விளக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த விளக்கை ஏற்றி விடுங்கள், விளக்கை ஏத்துங்க. அபிஷேகத்துக்கு முன்னாடி அவசரப்படாதீங்க. அபிஷேகம் முடிந்து நெய்வேத்தியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் விளக்குகள் போடணும். ஓகேங்களா? ஆரத்தி எல்லாம் காட்டுவாங்க, ஆரத்தி காட்டி அந்த விபூதி பிரசாதம் எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க போய் விளக்க போடுங்க. அதான் மிக மிக சிறப்பான நேரம் வந்து அதுதான். எப்பவுமே அது பிரதோஷ நாளா இருந்தாலும் சரி, எந்த நாளா இருந்தாலும் சரி, நம்ம 2 விளக்க போட சொன்னாங்க, நேரா போன பூசணிக்காய் கட் பண்ணோம், போட்டு வந்துட்டான், அப்படி கிடையாதுங்க. ஓகேங்களா? அதன் மூலமாக முழுமையான மனதோடு இருக்கவே இருக்காது, முழுமையான பலன்கள் வந்து நமக்கு கிடைக்காது. அங்க போய் 1 மணி நேரம் உட்காருங்க. ஓகேங்களா? மனசார வந்து வழிபடுங்க. 1 மணி நேரம் கோவில்ல உட்கார்ந்து பாருங்க, உங்களுடைய கஷ்டங்கள் வந்து கன்ஃபார்மா தீரும், நல்லபடியா இருக்கும். எல்லாத்துலயும் மாற்றம் வேணும். ஓகேங்களா? பல வருடங்களாக நம்ம சேர்த்து வச்ச பிரச்சனைகள் இது வந்து இதை ஒரே ஒரு அஷ்டமி நாள்ல வந்து தீர்ந்து நினைச்சா முடியுமா? உட்காருங்க, அங்க போய் உட்காருங்க, மனமுருகி வந்து வழிபாடு பண்ணுங்க. சரிங்களா? அப்படி இருக்கும்போது உங்களுக்கும் அந்த பைரவருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு தொடர்பு கிடைக்கும். அதுக்கப்புறம் பாருங்க, வாழ்க்கையில பெரிய முன்னேற்றங்கள் இருக்கும். அபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எப்பவுமே விளக்கு போடணும். சில பேர் பாத்தீங்கன்னா அபிஷேகம் ஆரம்பத்துக்கு முன்னாடி விளக்க போட்டு ஓடிந்துருவாங்க. அபிஷேகத்தை ஃபுல்லா போய் பாருங்க. ஃபுல்லா அபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் விளக்குகள் போடுங்க. மிக மிக அற்புதமான ஒரு நல்ல விஷயம் எல்லாமே கொடுப்பாரு. தொழிலில் முன்னேற்றம், தொழிலில் லாபங்கள், எதிர்பார்த்த விஷயத்திலிருந்து வெற்றிகள், புதுசா வேலை தேர்றவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கல்வியில வந்து முன்னேற்றங்கள் கிடைக்கும். கல்வியில முன்னேற்றம் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து முந்திரி மாலை வந்து போட சொன்னேன். ஓகேங்களா? வருமானம் பெருகிறதுக்கும் அதுதான். உங்களுடைய புகழ் ஓங்கணுமா, ஏலக்காய் மாலை போடுங்க. இது மாதிரியான வழிபாடுகள் நீங்க வச்சுட்டீங்கன்னு வச்சீங்கன்னா மிக மிக சிறப்பு. இன்று சனிக்கிழமை